வணக்கம். இது உங்கள் கற்பம் கற்பிப்போம். கொஞ்ச நாளாவே வந்து இந்த கொரோனானால எந்த ப்ராஜெக்ட்ஸோ, எந்த இதுவுமே நான் வந்து போஸ்ட் போடல. ஸோ எந்த ப்ராஜெக்ட்ஸும் நான் ஒர்க்கும் பண்ணல. எந்த கோடிங்ஸும் நான் எதுவும் டச் பண்ணல. ஸோ எதுவுமே பண்ணாம ஒரு அரவுண்ட் 20 டேஸ் கிட்ட ஒரு குவாரண்டைன் மாரி இருந்தது. ஸோ செல்ஃப் குவாரண்டைன். ஸோ இப்போ ஆல்மோஸ்ட் எவ்ரிதிங் ஃபைன். ஸோ இந்த டைமில் என்னென்னலாம் பண்ணலாம், இப்படிலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ப்ராஜெக்ட்ஸ்லாம் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்ஸ்க்கான ஐடியாஸு, லோகோஸ் இந்த மாதிரி க்ரியேட் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த லோகோஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ஆரம்பிக்கும்போது எடுத்தோடனே கோடிங்கில் ஆரம்பிக்காமல் கொஞ்சம் நான் டிசைன்ஸும் நான் வந்து ரொம்ப நாளாக பண்ணது எதுவும் போஸ்ட்டே போடல ஸ்கெட்சில். ஸோ ஒரு ஆப் ஐக்கான் வந்து நான் ஒரு ஆப் நான் யோசித்து ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ அந்த ஆப்புக்கான ஒரு ஆப் ஐக்கான் வந்து நான் டிசைன் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ஐக்கான் வந்து எப்படி நான் டிசைன் பண்ணேன் அப்படின்றது தான் வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் ப்ரோக்ரியேட்டில் க்ரியேட் பண்ண வீடியோ ப்ரோக்ரியேட்டில் க்ரியேட் பண்ண ஐக்கான் பற்றி பார்ப்போம். அதுக்கடுத்து ஸ்கெட்சில் எப்படி பண்ணேன் அப்படின்றது பார்க்கலாம். ஸோ அடுத்து ஸ்கெட்ச். ஸோ ஸ்கெட்சில் நான் எப்படி டிசைன் பண்ணுறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நியூ டாக்குமெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நியூவாக வந்து ஸ்கெட்சில் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அதுக்கு வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கஸ்டம், அதாவது ஆர்ட் போர்டு. ஸோ அதில் நீங்கள் ட்ராக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஒரு செலெக்ஷன்ஸ் வரும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன்னா 1024 கொடுத்தா போதும். பட் நான் என்ன கொஞ்சம் நல்லா கிளாரிட்டியாக வேணுன்றதுனால நான் என்ன கொடுக்குறேன்னா 2048, அதாவது நான் டபுள் த பிக்சல்ஸ். ஐக்கான் வந்து 1024 கொடுத்தா போதும். நான் வந்து என்ன பண்ணிங்கன்னா சும்மா என்னோட நல்ல கிளாரிட்டியாக வேணுன்றதுக்காக நான் டபுள் பண்ணிக்கிட்டேன். மிச்சபடி நான் வேறு எதுவும் பண்ணல இதில். ஸோ ஆர்ட் போர்டு வந்துடுச்சு. இந்த ஆர்ட் போர்டில் நான் ஒரு பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ அது என்ன கலர் பார்த்தீங்கன்னா, ஸோ பிளாக்கே நான் கொடுத்துக்கிறேன். ஸோ பிளாக் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ என்னோடய லோகோ பார்த்தீங்களா, ஸோ W அண்ட் K அப்படின்ற மாதிரியான லோகோ. ஸோ அதுக்கு வந்து நான் எப்படி க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ என்னென்னா ஜஸ்ட் நான் சேம் ஹைட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்காக 260 ஓகே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு நான் பேஸ் கைட்லைன்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து நான் வெக்டார் க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் வெக்டார் ஃபார்மில் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ வீன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெக்டார் வரும். ஸோ இந்த வெக்டார் இங்கே இருக்குது. ஸோ இப்போ திருப்பி நான் வெக்டார் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஃபஸ்ட்லேருந்து. ஓகே. ஸோ இப்போதைக்கு ஒரு வின்ற மாடலில் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு கலர் ஃபில் பண்ணுறேன். ஓகே. ஸோ வெக்டார் மாடல் ஒன்று க்ரியேட் பண்ணியாச்சு இல்லையா. ஸோ இப்போ வந்து எனக்கு பார்டர் வந்து ரேடியஸ் வேணும். ஸோ நான் ரேடியஸ் வந்து நான் 75 கொடுத்துக்கிறேன். ஓகே. ஸோ இப்போது ஒரு வி மாடல் மாதிரி ஒன்று ரெடி ஆகிடுச்சு. ஸோ காப்பி பேஸ்ட்டு. ஸோ Ctrl+C Ctrl+V ட்ராக் பண்ணி அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். எதை பேஸ் பண்ணி போடுறேன்னா இங்கே பார்த்தீங்கன்னா, ஸோ இங்கே முடிகிறது பார்த்தீங்களா, இந்த இடத்துல கைட்லைன்ஸ் பேஸ் பண்ணி செட் பண்ணுறேன். ஸோ நமக்கு வந்து ஒரு பர்ஃபெக்ட் W அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் கிடைக்குது. ஓகேவா. இப்போ வந்து நான் கேக்கு யூஸ் பண்ணுறேன். ஸோ கேக்கு சேம் இதே பட்டனை Ctrl காப்பி Ctrl+V கொடுத்து சீட் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஒன்றும் இல்லை, சும்மா தான். ஸோ இது வந்து நான் ரொட்டேட் பண்ணுறேன்.
ஸோ ரொட்டேட்டுக்கு 180 டிகிரி. ஓகே, ஸோ 180 டிகிரி சேஞ்ச் பண்ணவும் ஆட்டோமேட்டிக்காக 180 டிகிரி வந்துருச்சு. அதே மாதிரி எனக்கு இன்னொரு அடி கண்ட்ரோல் காப்பி கண்ட்ரோல் பேஸ்ட் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் சூஸ் பண்ணி நீங்கள் இருக்கு பார்த்தீங்களா, கம்பைன், டிஃப்ரென்ஸு, இன்டர்செக்டர், சப்செக்ஷனு. ஸோ நான் டிஃப்ரெண்ட் கொடுக்குறேன். ஸோ டிஃப்ரெண்ட் கொடுத்துட்டு நான் இதெல்லாமே மிச்சம் இது ரெண்டையும் அழிச்சிட்றேன். அழிக்கும் போது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாடல் ஒன்று வந்திருக்கு. ஸோ எனக்கு இந்த கீழே இருக்க இந்த லீஃப் மட்டும் இருந்தால் போதும், வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன், சிசர் எடுத்து எல்லாத்தையுமே அப்படியே கட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதுக்கு நான் ஜஸ்ட் சும்மா நார்மலாக வேறு ஏதாவது கலர் நான் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இது ரெண்டும் ஷோ ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் நமக்கு வந்துருச்சு. பட் இன்னொரு சின்ன இது மிஸ்ஸிங் இருக்குது. ஸோ இதுக்கு ஷேடோ கொடுக்கணும். ஸோ ஷேடோஸில் அதே மாதிரி பிளர் கொஞ்சம் அதிகமாக அண்ட் ஸ்ப்ரெட் கொஞ்சம் அதிகமாக. ஓகே, ஆல்மோஸ்ட் முடிஞ்சு. ஓகே, ஸோ என்னோடய வயர் ஃப்ரேம் ஆப்புக்கு லோகோ ரெடி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் உங்கள் தேவைகளை போஸ்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ.